வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் அன்பு கட்டளை. கதைக்குள்ள போலாமா? அண்ணா, எனக்கு ஒரு 200 ரூபாய் வேணும்னா என்று தயங்கிக் கொண்டே தனது அண்ணனிடம் கேட்ட தயாளனை ஆச்சரியமாக பார்த்தாள் கோகிலா. எதுக்கிட்ட 200 ரூபாய் என்று கேட்டுக்கொண்டே தனது பாக்கெட்டில் இருந்து எடுத்து கொடுத்தான் குமார். அண்ணா, இன்னைக்கு என் கூட வேலை பார்க்குற பாபுவோட குழந்தைக்கு பர்த்டேவா, சாயங்காலம் கேக் கட் பண்றாங்களாம், என்ன கூப்பிட்டாரு. அதுதான் குழந்தைக்கு ஏதாவது பொம்மை வாங்கிட்டு போகலான்னு. சரிப்பா, போயிட்டு வா. அப்புறம் அண்ணி உன்கிட்ட சொன்னாலா நம்ம நளினிய பத்தி? சொன்னாங்கண்ணா. என்னப்பா உன் முடிவு? அது சொன்னா நான் ராணி அக்கா கிட்ட பேசணும். இன்னைக்கு நான் அவங்க ஊருக்கு தான் போறேன். உரம் வாங்க, அப்படியே பேசிட்டு வந்துடுவேன். என்ன சொல்ற கோகிலா என்று அங்கு காப்பியுடன் வந்து கொண்டிருந்த தன் மனைவி கோகிலாவை பார்த்து கேட்டான் குமார். ஆமாந்தையா, நீ என்ன சொல்ற? அந்த பொண்ணை உன்னையே மனசுல நினைச்சுக்கிட்டு கட்டுனா உன்னதான் கட்டுவேன்னு அம்மக்கெல்லாம் பண்ணுதான். வேலைக்காக இத்தனை நாள் பார்த்துட்டு இருந்த, இப்பதான் வேலை வந்துடுச்சுல, அப்புறம் என்ன? சரின்னு சொல்லுப்பா. ஒரு நல்ல நாளா பார்த்து பரிசம் போட்டுட்டு வந்துடுவோம் என்று கூறிக்கொண்டே காப்பியை குமாரிடம் கொடுத்தாள் கோகிலா. பரிசம் என்ன கோகிலா, நேரா கல்யாணத்தையும் முடிச்சிருவோம். ராணி அக்காக்கும் நம்மளை விட்டா வேற எந்த சொந்த பந்தம் இல்ல. அவங்க நம்ம கிட்டயே பொறுப்பை கொடுத்துட்டாங்க. நாம தான் எல்லாம் எடுத்து செய்யணும். அதுக்குதான் கேக்குறேன். தயா, என்ன சொல்றப்பா என்ற தன் அண்ணனை பார்த்து. அண்ணா, என்னண்ணா, என்ன எதுக்கு அதெல்லாம் கேக்குறீங்க? நீங்களும் அண்ணியும் பார்த்து எது சொன்னாலும் எனக்கு ஓகே தான். என்னெல்லாம் நீங்க இவ்வளவு தூரம் கேட்கணும்னு ஒன்னும் இல்ல. நீங்க சொன்னா அவ கழுத்துல நான் தாலி கட்ட போறேன். இதுக்கு போய் என்ன கேட்டுக்கிட்டு. சரி, நான் கிளம்புறேன், டைம் ஆகுது. அண்ணி, நான் வரேன் அண்ணி. நான் வர கொஞ்சம் லேட் ஆகும். பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வருவேன். எனக்காக நீங்க சாப்பிடாம இருக்காதீங்க. நான் அங்கே சாப்பிட்டு வருவேன். சரிப்பா, பார்த்து பத்திரம் என்று வாசல் வரை சென்று தயாளனை அனுப்பிவிட்டு வந்தாள் கோகிலா. சரியான புள்ள, நல்ல கவர்மெண்ட் வேலை, கை நிறைய சம்பாதிக்கிறான். ஆனா 50க்கும் 100க்கும் உங்ககிட்ட நிக்கிறான். வாங்கின சம்பளத்துல கொஞ்சம் கை செலவுக்கு வச்சுக்கடான்னா சொன்னா கேக்குறதில்ல என்று கூறிக்கொண்டே உள்ளே வந்த தன் மனைவியை பார்த்து, என்ன பண்றது, அவன் குழந்தையில இருந்து எல்லாத்துக்கும் அண்ணா அண்ணான்னு என்னையே சுத்திட்டு இருந்தான். அப்புறம் நீ வந்ததும் அண்ணி அண்ணின்னு உன்னையே சுத்திட்டு இருக்கிறான். இன்னும் குழந்தையாவேதான் இருக்கிறான் என்று சிரித்தார் குமார். ஆமாங்க, அதனாலதான் நமக்கு ஒரு குழந்தை இல்லைனாலும் எனக்கு அது பெரிய குறையா தெரியல. தயாவை நான் மச்சனாவே பார்க்கல, என் வயிற்றுல பிறந்த பிள்ளையாதான் பாக்குறேன். சரிம்மா, நான் கிளம்புறேன், டைம் ஆகுது. ராணி அக்கா கிட்ட விஷயத்த சொல்லிட்டு உரம் வாங்கிட்டு அப்படியே ஜோசிரிய பார்த்து நாள் குறிச்சிட்டு வந்துடுறேன் என்று வெளியே சென்றார் குமார். சரிங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. என் பிள்ளைக்கு கல்யாணம், எனக்கு தலைக்கு மேல வேலை கிடக்கு, நான் போய் பாக்குறேன் என்று தன் கணவரை வழி அனுப்பிவிட்டு உள்ளே வந்தாள் கோகிலா. குமார், தயாளனின் தாய் தந்தை இருவரும் அந்த கிராமத்தில் 10 ஏக்கர் நிலத்தை வைத்துக் கொண்டு விவசாயம் செய்து வந்தனர். குமாரின் தாய் மாமன் எங்கோ கடன் வாங்கி ஊரை விட்டு ஓடிவிட அவருக்கு ஜாமீன் கையெழுத்து போட்ட குமாரின் தந்தையை அனைவரும் பிடித்து கொண்டனர். இருந்த நிலத்தை விற்று அவர் கடனை கட்டினாலும் அவமானத்தால் தற்கொலை செய்து கொண்டார். அந்த சோகத்தில் தனது தாயையும் இழந்தனர் குமாரும் தயாளனும். அன்றிலிருந்து தனது தம்பியை தனது மகனாக வளர்க்க ஆரம்பித்தான் குமார். பாடுபட்டு உழைத்து தனது தந்தை இழந்த அந்த 10 ஏக்கர் நிலத்தை மீண்டும் வாங்கி அதில் விவசாயம் செய்து வந்தார். அவருக்கு திருமணமாகி கோகிலா வர அவளும் தனது கணவருக்கு ஏற்ற மனைவியாக நடந்து வந்தாள். ஊரில் குமார் கோகிலா என்றால் நல்ல மதிப்பிருந்தது. தயாளன் தனது அண்ணன் அண்ணியை தனது பெற்ற தாய் தகப்பனாக பார்த்து வந்தான். டிகிரி முடித்ததும் அவ்வூரில் தாசில்தார் ஆபீஸ்லேயே பணிக்கு அமர்ந்தான் தயாளன். ராணி அவர்களது தூரத்து சொந்தமான பெரியப்பா மகள். அவள் பக்கத்து ஊரில் இருந்தாள். சிறுவயது முதலே குமாரிடமும் தயாளனிடமும் பாசமாக இருப்பாள். திருமணமான 2 வருடத்திலேயே அவளது கணவர் இறந்துவிட தன் குழந்தையை உலகம் என வாழ்ந்து வந்தாள். தன் கணவரின் 3 ஏக்கர் நிலமும் ஒரு சிறிய வீடும் அவளுக்கு தன் மகளை வளர்க்க போதுமானதாக இருந்தது. ராணி மகள் நளினியும் தயாளனிடம் மிகவும் பாசமாக இருந்தாள். சிறு வயது முதல் தயாளனுக்கும் நளினிக்கும் திருமணம் செய்ய வேண்டும் என்று பெரியவர்கள் பேசியதால் அவளும் தன் மனதில் தயாளின் மீது ஆசையை வளர்த்து வந்தாள். 1 மாதத்தில் தயாளன் நளினி திருமணம் நல்ல முறையில் நடந்து முடிந்தது. சரிப்பா, நான் கிளம்புறேன். அம்மாடி கோகிலா, நீதான் நளினிய பத்திரமா பாத்துக்கணும். உன்னை நம்பிதான் அவளை விட்டுட்டு போறேன். அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு எதுவும் தெரியாது என்று ராணி கண்கள் கலங்க தனது மகளை புகுந்த வீட்டில் விட்டு விட்டு புறப்பட்டாள். சித்தி, என்ன சித்தி, நீங்க அதை எனக்கு சொல்லணுமா?
அவ எனக்கு குழந்தை மாதிரி. நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கவலைப்படாதீங்க என்றாள் கோகிலா ராணியின் கைகளை பிடித்து கொண்டு. அப்ப குமார், நான் வரேன் கண்ணு. அந்த பக்கம் வரும்போது வந்து இந்த அக்களை எட்டி பார்த்துட்டு போறாசா. சரிக்கா, இத நீ சொல்லணுமா என்றான் குமார். சரி பிள்ளைங்களா, குமார் கோகிலா மனசு குழந்தை மாதிரி. சரியா, அவங்களை எந்த விதத்திலையும் காயப்படுத்தாம பத்திரமா பாத்துக்கோங்க. வரம்மா நளினி, பாத்துக்க என்று வாசலில் இருந்த ஆட்டோவில் ஏறினாள் ராணி. 1 மாதம் சென்றது. கோகிலா நளினியிடம் மிகவும் பாசமாக இருந்தாள். அவளை தான் பெற்ற பெண்ணாகவே பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் நளினி மிகவும் சோம்பேறியாக இருப்பதுதான் அவளுக்கு சற்று அதிருப்தியாக இருந்தது. இதனால் அவளிடம் பக்குவமாக சொல்லிக் கொண்டிருந்தாள் கோகிலா. நளினி முதலில் அமைதியாக இருந்தாலும் வர வர அவளுக்கு கோகிலா மேல் கோபமும் எரிச்சலும் வந்தது. அது மட்டுமின்றி தயாளன் தன்னை ஒரு சினிமாவிற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்றாலும் தனது அண்ணனிடம் பணம் கேட்பது எல்லாம் அவளுக்கு எரிச்சலை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. அம்மாடி, நளினி நளினி என்று கூப்பிட்டு கொண்டு அவளது பெட்ரூம் வந்த கோகிலா, நளினி 8 மணி ஆகியும் இன்னும் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து, என்னம்மா நளினி, தயா வேலைக்கு போறதுக்குள்ள எழுந்து குளிச்சுட்டு அவனுக்கு சாப்பாடு கொடுன்னு நான் உனக்கு எத்தனை வாட்டி சொல்றேன் பாரு. அவன் உனக்காக காத்திருந்து பார்த்துட்டு கிளம்பிட்டான். ஆம்பளைங்க வெளியில போகும்போது நம்ம தூங்கிட்டு இருக்க கூடாதுடா. எப்பயாவது உடம்பு முடியலன்னா பரவாயில்ல, நீ தினமும் அப்படியே செய்யற. இனிமே அப்படி பண்ணாத. நாளையில இருந்து நீ அவனுக்கு டிஃபன் செஞ்சு கொடு. அப்பதான் அவனுக்கும் மேல ஒரு பாசம் வரும். எழுந்துடு என்று காப்பி அவளிடம் கொடுத்தாள் கோகிலா. அடடடடா, என்னக்கா நீங்க எனக்கு அக்கா தான், சரியா, மாமியார் இல்ல. எப்ப பாரு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு. இப்ப என்ன, அவர்தான் ஆபீஸுக்கு போயிட்டாரு இல்ல, அப்புறம் என்ன எப்ப பாரு ஏதாவது சொல்லிக்கிட்டு. சா, இந்த வீட்டை நிம்மதியா தூங்க கூட முடியல. எனக்கு பிடிச்ச சாப்பாடு தான் சாப்பிட முடியல. அட்லீஸ்ட் தூங்க கூடவா விட மாட்டீங்க? என்னம்மா சொல்ற? உனக்கு பிடிச்சத சாப்பிட விட மாட்டேன்டா? நான் எப்ப அப்படி சொன்னேன்? ஆமா, பின்ன நேத்து சிக்கன் எடுத்து சமைக்கலாம்னு சொன்னேன், கேட்டீங்களா? அம்மாடி, நேத்து வெள்ளிக்கிழமைம்மா, அதுக்குதான் வேண்டான்னு சொன்னேன். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு எவ்வளவு வேணா வாங்கி நானே உனக்கு சமைச்சு தரேன். வெள்ளிக்கிழமையில நம்ம பூஜை பண்றோம், கோவிலுக்கு போறோம். அப்ப போய் வீட்டுல எப்படிமா சிக்கன் சமைக்கிறது? அதுக்குதான் சொன்னேன். ஆமா, ஏதாவது சொல்லுங்க. எங்க அம்மா தான் அப்படிலாம் சொல்லுவாங்க. இங்க வந்தாவது என் இஷ்டத்துக்கு இருக்கலாம்னு பார்த்தா நீங்க எங்க அம்மாக்கு மேல இருக்கீங்க. உங்களுக்கு அவங்க எவ்வளவோ பரவாயில்ல, அவங்க என்ன தூங்கவாது விட்டாங்க. ஆனா நீங்க அது கூட விடுறது இல்ல என்று கத்தி கொண்டிருந்தாள். ஏய் நளினி, நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்? எதுக்குமா இப்படி எல்லாம் பேசுற? சரி, நீ வேணா தூங்கு, நான் வேண்டான்னு சொல்லல. இந்தா காப்பி, இத குடிச்சிட்டு தூங்கு. ஆமா, காப்பி, பெரிய காப்பி. எனக்கு ஒன்னா வேண்டாம், நீங்களே எடுத்துட்டு போங்க. அப்புறம் அதுக்கும் ஏதாவது சொல்லுவீங்க. இதற்குள் என்ன சத்தம் என்று தன் மனைவிடம் கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தான் குமார். ஒன்னும் இல்லைங்க, காப்பி சூடா இருக்குன்னு நம்ம நளினி சொல்லிட்டு இருந்தா, வேற ஒன்னும் இல்ல என்ற கோகிலாவை பார்த்து, என்ன அக்கா, எதுக்கு போய் சொல்றீங்க? மாமா, காப்பி ஒன்னும் சூடா இல்ல, நான் தான் சூடா இருக்கேன் என்றாள் குமாரை பார்த்து. என்னம்மா, என்ன விஷயம்? எதுக்கு அப்படி கோமா பேசுற என்றான் குமார் ஒன்றும் புரியாமல். எல்லாம் உங்க பொண்டாட்டியால தான். என்னம்மா, அவ என்ன பண்ணா? ஏங்க, அதெல்லாம் ஒண்ணுமில்ல, நீங்க நிலத்துக்கு கிளம்புங்க, அறுவடைக்கு ஆளுங்க வராங்கன்னு சொன்னீங்கல்ல, கிளம்புங்க என்றாள் கோகிலா பரபரப்பாக. இருங்க, இப்ப என்ன, நான் தான் பேசிட்டு இருக்கேன் இல்ல, அவர்கிட்ட சொன்னா உங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சிடும்னு பயப்படுறீங்களா என்றாள் நளினி. இரு கோகிலா, இரு என்றான் குமார். சரிம்மா, நீ சொல்லு, என்ன பண்ணாவ? பண்ணாங்க. காலையில எழுந்துக்கிறதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எல்லாத்துக்கும் நச்சரிப்பு தான். நான் எதன்னு சொல்றது? ஏன் கோகிலா, நீ ஏன் அவ பேச்சுக்கு போற? இல்லைங்க, காலையில தயா ஆபீஸுக்கு கிளம்புறதுக்குள்ள எழுந்துக்கோமான்னு சொன்ன, வேற ஒண்ணும் இல்லைங்க. அது மட்டும் இல்ல, வாய்க்கு ருசியா சமைச்சு சாப்பிட கூட விடுறது கிடையாது. என்ன கோகிலா, என்ன இதெல்லாம் என்று தன் மனைவியை சீறினான் குமார். ஏங்க, வெள்ளிக்கிழமையில அவ கவுச்சி சமைக்க சொல்றா, அதுதான் என்று தயங்கினாள் கோகிலா. இதற்குள் ஏதோ ஃபைலை மறந்து வைத்து விட்டு சென்ற தயாளன் அதை எடுக்க உள்ளே வர அனைவரும் அமைதியாக நின்றனர். என்னாச்சு? ஏன் எல்லாரும் இப்படி நிக்கிறீங்க? என்ன நீ, ஏன் உங்க முகம் வாடி இருக்கு? நான் காலையில வேலைக்கு போகும்போது நல்லா தானே இருந்தீங்க, என்னாச்சு? உடம்பு ஏதாவது முடியலையா? அண்ணா, என்னன்னா என்று ஒன்றும் புரியாமல் பதறிக்கொண்டிருந்த தன் கணவனை கோபமாக பார்த்தாள் நளினி. ஏங்க,
உங்க அண்ணா அண்ணிய தான் கேப்பீங்களா? நான் ஒருத்தி நிக்கிறது உங்களை கண்ணுக்கு தெரியாதா என்றால் கண்கள் கலங்க. என்ன நளினி சொல்ற? ஆமா சொல்றாங்க. இந்த என்ன ஒரு பொருட்டாவே யாரும் மதிக்கிறது இல்ல. நானா என்ன அவ்வளவு கேவலமா போயிட்டேனா? நான் என்ன உங்க அண்ணி போல வீசின கையும் வெறும் கையுமாவா வந்தேன்? எங்க அம்மா எனக்கு எல்லாம் செஞ்சுதானே அனுப்புனாங்க. ஏய் வாய மூடு. யார பார்த்து என்ன சொல்ற? என்ன சொல்லிட்ட? உங்க அண்ணி அவங்க பிறந்த வீட்டுல இருந்து என்ன எடுத்துட்டு வந்தாங்க. நானா அப்படியா? இதோ பாருங்க, எங்க அம்மா எல்லாம் வாங்கி கொடுத்து அனுப்புனாங்க. சே வாய மூடு. அவங்கள பத்தி பேச உனக்கு எந்த அருகதையும் இல்ல. அவங்க என் அம்மா. அவங்கள ஏதாவது தரக்குறைவா பேசின உன்னை என்ன பண்ணவன்னு எனக்கே தெரியாது என்று அவளை அடிக்க சென்ற தயாவை கையை பிடித்து இழுத்து தள்ளினான் குமார். என்னடா இது? என்ன பழக்கம்? பொம்பளை மேல கையை ஓங்குறது? அண்ணா அவ என்ன சொல்றா பாருங்க. என்ன சொல்லிட்டா? அவளுக்கு என்ன தெரியும்? சின்ன பொண்ணு. நான் பார்த்து வளர்ந்தவ. ஆமா, இப்படி சொல்லி சொல்லிதான் அவரை ஏமாத்தி வச்சிட்டு இருக்கீங்க. நீங்க ஆட்டி வைக்கிற மாதிரி எல்லாம் ஆடுற பொம்மை ஆட்டம். இப்ப என்னைய அப்படியே சொல்லி ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா? என்னம்மா நான் உங்களை ஏமாத்திட்டேன் என்றார் குமார் அமைதியாக. ஆமா, எனக்கு தெரியாதா? அந்த நிலத்துல வர்ற காசெல்லாம் நீங்க உங்க பேர்ல பேங்க்ல தானே போடுறீங்க. ஒரு காசு அதுல இருந்து எடுத்து வீட்டுக்கு செலவு பண்றீங்களா? எங்க வீட்டுக்கார சம்பளத்துல தான் எடுத்து நல்லா செலவு பண்றீங்க. அது தெரியாம இவரும் நல்ல முழு சம்பளத்தையும் சோலையா உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து தராரு. சரியான ஏமாந்தங்கோழி. இதெல்லாம் எனக்கு தெரியாது நான் பாக்குறீங்க. ஏய், நானே எங்க அண்ணன் கிட்ட அதை பத்தி எல்லாம் கேட்டதில்ல. நீ என்ன கேக்குற? நீ யார் அது கேட்க என்று சீறினான் தயாளன். நான் உங்க பொண்டாட்டி. பொண்டாட்டி, நல்ல பொண்டாட்டி. உனக்கு முன்ன நான் உங்க புள்ள, அப்புறம்தான் நீ எனக்கு. அத முதல்ல ஞாபகம் வச்சுக்க. ஏய் தயா, என்னப்பா? எதுக்கு அவகிட்ட இப்படி எல்லாம் பேசுற? என் மேலதான் தப்பு, என்னாலதான் இந்த பிரச்சனை. அம்மாடி என்ன மன்னிச்சிடு. நான் இனிமேல உன் பேச்சுக்கே வரமாட்டேன். சின்ன பிரச்சனையே எதுக்கு இவ்வளவு பெருசா ஆக்குற என்று கதறினாள் கோகிலா. அனி நீங்க பேசாம இருங்க. அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு என்ற தன் கணவனை பார்த்த நளினி, அப்ப நான் உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போயிட்டேனா? எனக்கு மதிப்பில்லாத இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன். நான் கிளம்புறேன் என்று தனது பெட்டி எடுத்துக்கொண்டு வெளியே நடந்தாள் நளினி. அம்மாடி நளினி, எங்க போற? இதோ பாரு, நான் சொன்னா கேளு. நில்லு. எதுவா இருந்தாலும் நாம பேசிக்கலாம். வாமா உள்ள என்றான் குமார். எதையும் காதில் வாங்காத நளினி தனது தாய் வீட்டிற்கு சென்றாள். என்னடி பெட்டியோட வந்திருக்க? முகத்தை பார்த்தா குளிச்சா மாதிரி கூட தெரியல. என்ன ஆச்சு என்று பதறினாள் ராணி. ஆமா, என்கிட்ட எதுவும் கேட்காத. நான் இனிமே அங்க போக மாட்டேன் என்று பெட்டியை தூக்கி எறிந்து விட்டு சேரில் அமர்ந்தாள். என்னம்மா என்ன ஆச்சு? தயா ஏதாவது சொல்லிட்டானா? ஏன் அங்க குமாரம் கோகிலாவும் இல்ல? அவங்க எங்கேயாவது வெளியில போயிருக்காங்களா? அவங்க வரத்துக்குள்ள நீ வந்துட்டியா? அம்மா, நான் வந்ததே அவங்களாலதான். என்னடி சொல்ற? ஆமா என்று நடந்ததை கூறினாள் நளினி. ஏய், என்ன வேலைடி பண்ணிருக்க சண்டாளி என்று பொங்கிய தனது தாயை பார்த்து, அம்மா எதுக்கு இப்படி கத்துற? அவங்க என் வீட்டுக்காரர நல்லா ஏமாத்துறாங்க. அவரு சம்பளம் பூரா வாங்கிக்கிட்டு நல்லா செலவு பண்றாங்க. ஆனா அவங்க நிலத்துல வர காசை எடுத்து அவங்க பேர்ல எங்கேயோ சேர்த்து வச்சிட்டு இருக்காங்க. அது ஒண்ணும் இல்ல, குழந்தை குட்டி இல்லாதவங்க இல்ல. நாளைக்கு எங்களுக்கு குழந்தை பிறந்து நாங்க தனியா போயிட்டா அவங்களுக்கு பணம் வேணும் இல்ல, அதுக்குதான் எங்களை வெறும் கையா வெளியில அனுப்பிட்டு அவங்க நல்லா ஜம்முன்னு நிம்மதியா இருக்கலாம்னு பிளான் பண்றாங்க. இல்ல அந்த பழைய ஓட்டு வீட்டுல எங்களை விட்டுட்டு அவங்க புதுசா வீட்டை வாங்கிட்டு போயிடுவாங்க. நாங்க ஏதாவது கேட்டா அவனை நாங்க தான் படிக்க வச்சோம் ஆளாக்கணும்னு பேசுவாங்க. அதுதான். ஏய் நளினி, நீ ஏன் இப்படி பேசுற? இன்னைக்கு நீ அந்த வீட்டுல வாழ அவங்க தாண்டி காரணம். அவங்க உன்னை வேண்டான்னு சொல்லியிருந்தா தயா உன்னை கட்டியே இருக்க மாட்டான், தெரிஞ்சுக்க. என்ன சொன்ன? அவங்க பணத்தை எங்கேயோ பதுக்கி வைக்கிறாங்கண்ணா. கொஞ்சம் கிளம்பி என் கூட வா என்று அவளை தரவென இழுத்து கொண்டு தெருமுனையில் இருந்த ஆட்டோவில் ஏறினாள் ராணி. எங்கம்மா போறோம்? பேசாம வா என்று கூறிவிட்டு கும்பகோணம் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருந்த தெருவில் ஆட்டோவை நிறுத்தினாள் ராணி. அங்கு புதிதாக 2 அடுக்கு வீடு பூசு வேலைகள் முடிந்து மின்னிக் கொண்டிருந்தது. பார்க்கவே கம்பீர அழகுடன் இருந்த அந்த வீட்டை அதிசயமாக பார்த்து கொண்டு நின்றாள் நளினி. என்னடி பாக்கற? பாரு, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல டவுன்ல உங்களுக்காகத்தான் இந்த வீடு ரெடி ஆயிட்டு இருக்கு. என்னம்மா சொல்ற? எங்களுக்காகவா? ஆமாண்டி, இத கட்டது யார் தெரியுமா? யாருமா? நீ சொன்னியே பணத்தை எங்கே பதுக்கி வைக்கிறாங்கன்னு.
அந்த குமார் தம்பி தான் இத கட்டுறான். இது தயாக்கு கூட தெரியாது. என்னம்மா சொல்ற? ஆமாண்டி, எங்களை நம்பியே என் பிள்ளையாட்டம் என் காலை சுத்தியே வளர்ந்துட்டான் தயா. எங்களுக்காக அவன் அந்த கிராமத்துல இருந்து இவ்வளவு தூரம் தினமும் வேலைக்கு வரான். அவனை தனியா அனுப்பவும் எங்களுக்கு மனசு இல்ல. அதனாலதான் நளினிய கட்டி வச்சு அவங்களை இங்க குடி வைக்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். அவன் சம்பளத்துல வீட்டு செலவு பார்த்துக்கிட்டு நிலத்துல வர வருமானத்தை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நான் இந்த வீட்டை கட்டினேன். இதுல அவங்க 2 பேரும் நிம்மதியா வாழணும். நாங்க அந்த நிலத்தை பார்த்துக்கிட்டு அங்கே இருந்துடுறோம். நான் அவனுக்காக வீடு கட்டுறேன்னு அவனுக்கு தெரிஞ்சா அவன் ஒத்துக்க மாட்டான். அதனாலதான் நான் சொல்லல. நீங்களும் எதுவும் சொல்ல வேண்டாம். ஆனா இப்பத்திக்கு நீங்க தான் எங்க வீட்டுல பெரியவங்க. அதுவும் இல்லாம பொண்ணை கட்டி கொடுக்க போறீங்க. அதனால உங்களுக்கு எல்லாம் தெரியணும்னு தான் சொல்றோம். அக்கான்னு அன்னைக்கு குமாரி என்னை கூட்டிட்டு வந்து இந்த வீட்டை காட்டான். கல்யாணம் ஆன கையோட உங்களை இங்க குடி வச்சிடலான்னு தான் அவங்க நினைச்சாங்க. ஆனா நீ ரொம்ப சோம்பேறியா எந்த வேலையும் செய்யாம இருக்கிறதால உனக்கு எல்லாம் பழகுற வரைக்கும் கொஞ்ச நாள் அவங்க இருக்கட்டும் சித்தி, நான் அதுக்குள்ள அவளை நல்லா தயார் பண்ணிடுறேன், அப்புறமா அவங்கள தனியா வைக்கலான்னு கோகிலா தான் சொன்னா. நானும் எவ்வளவோ சொல்லிட்டேன், நீங்களும் அவங்க கூட இருங்கன்னு. ஆனா அவங்க வேண்டாம், சின்ன சிறுசுங்க, அவங்க தனியா நிம்மதியா இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்க. அவங்கள பார்த்தாடி இப்படி சொல்ற என்றாள் ராணி. அழுது கொண்டே தன் வீட்டிற்கு சென்ற நளினி கலங்கிய கண்களுடன் குமாரின் கால்களில் விழுந்து வணங்கினாள். கோகிலாவை கட்டி கொண்டு தேம்பி அழ ஆரம்பித்தாள். என்னம்மா, என்னாச்சு என்று பதறிய கோகிலாவை பார்த்து, அக்கா என்னை மன்னிச்சிடுங்க, அக்கா என்னை மன்னிச்சிடுங்க. நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். உங்க கால் தூசிக்கு நான் ஈடாக மாட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க மாமா, நீங்களும் என்னை மன்னிச்சிடுங்க என்று கதறிய நளினியை சமாதானப்படுத்தினாள் கோகிலா. என்னம்மா, நீ என் குழந்தை, நீ இப்படி அழலாமா? நாங்க பார்த்து வளர்ந்த குழந்தை. உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நாங்க எப்பவும் எதுவும் செய்ய மாட்டோம். அது ஒன்னும் இல்ல, நாம ஒத்திமா இருக்கிறத பார்த்து எல்லாரும் கண்ணு வச்சுட்டாங்கல்ல, அதுதான் சின்ன திருஷ்டி, வேற ஒன்னும் இல்ல. சரி கோகிலா, குழந்தைய உள்ள கூட்டிட்டு போய் சாப்பிட ஏதாவது கொடு என்றார் குமார். இதையெல்லாம் பார்த்து கொண்டு அமைதியாக நின்ற தயாவிடம், என்னங்க, நீங்களும் என்ன மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் என்று அவன் காலில் விழச் சென்ற நளினியை கைகளை பிடித்து கொண்டான் தயா. ஏய், எதுக்கு அதெல்லாம்? ஒண்ணுமில்ல, சரி அழாத என்று அவன் கூறிக்கொண்டிருக்கும் போதே, தம்பி, அவ சின்ன பொண்ணு, அவ தெரியாம பண்ண தப்புக்காக அவளை வெறுத்துடாதீங்க, அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்றாள் ராணி. அக்கா, என்னக்கா, பொண்டாட்டியை எப்படி மதிக்கணும், அவளை எப்படி உயர்வா அன்பா பாத்துக்கணும்னு எங்க அண்ணனை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு நளினிய ரொம்ப பிடிக்கும். ஆனா அவ இப்படி எங்க அண்ணா அண்ணிய பேசினதுதான் என்னால் தாங்க முடியல. அதுக்கு தான் நானும் கோபப்பட்டுட்டேன். நளினி, நீயும் அதெல்லாம் மனசுல வச்சுக்காத என்றான் தயா. நளினி வெட்கத்துடன் தலையை ஆட்டினாள். 1 மாதத்தில் புது வீட்டில் பால் காய்ச்சி கிரகப்பிரவேசம் செய்தனர் நால்வரும். மாமா, அக்கா, உங்களுக்கு கீழே இருக்கிற ரூம், நாங்க மாடி ரூம் எடுத்துக்கிறோம். சமையல் கட்டு பக்கம் அக்கா நீங்க வரவே கூடாது, நான் தான் எல்லாம் பார்த்துப்பேன். அப்புறம் ஏங்க, நீங்க இனிமே மாமாவை கடைக்கெல்லாம் அனுப்பக்கூடாது. நீங்களே வீட்டுக்கு தேவையானதை வாங்கிட்டு வந்துடுங்க. நிலத்தை பார்க்க ஆள் வச்சிடுவோம். வாரம் ஒரு வாட்டி நம்ம 2 பேரும் போய் நிலத்தை பார்த்துட்டு வந்துடலாம். அக்கா மாமா, காலையில நான் உங்களை எழுப்பி விடுவேன். நீங்க 2 பேரும் வாக்கிங் போயிட்டு வரணும். நான் அதுக்குள்ள உங்களுக்கு டிஃபன் ரெடி பண்ணிடுவேன் என்று எல்லோருக்கும் ஆர்டர் போட்டு கொண்டிருந்த நளினியை பார்த்து, என்னடி அவங்களுக்கு நீ ஆர்டர் போட்டுட்டு இருக்கிற என்றாள் ராணி பதட்டத்துடன். சித்தி, அவ அதிகாரமா சொல்லல, அன்பா சொல்றா. இது அன்பான கட்டளை என சிரித்தாள் கோகிலா. ஆமா அக்கா, நாங்க அங்கேயே இருக்கிறோம்னா எங்களை ஒரே பிடியா எங்க கூட இருந்தே ஆகணும்னு அடம் பிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டா இந்த குட்டி பொண்ணு என்று நளினியின் தலையில் லேசாக தட்டினான் குமார். ஆமா சித்தி, இப்பெல்லாம் எங்க நளினி தான் காலையில எழுந்தா நைட்டு 10 மணி வரைக்கும் எல்லா வேலையும் பாக்குறா. என்ன ஒரு வேலையும் செய்ய விடுறதில்ல. ஆமா அக்கா, இப்பதான் என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் நளினிய கட்டிக்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் என்று தன் மனைவியை அன்பாக பார்த்தான் தயாளன். அடடடடா, என் கண்ணே பட்டுன்னு போல இருக்கு, இருங்க சுத்தி போடுறேன் என்றாள் ராணி சிரித்து கொண்டு. முதல்ல என் பொண்டாட்டிக்கு சுத்தி போடுங்க என்றான் தயா சிரித்து கொண்டே. அனைவரும் சிரித்து மகிழ்ந்தனர். இத்துடன் அன்பு கட்டளை கதை முற்றும். உங்களுக்காக நான் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.